Good evening, everyone. Welcome to 3GB Max. ஸோ இத்தனை நாள் பார்த்துட்டு நம்ம 2 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ இப்போ வெரி வெரி இம்பார்ட்டண்டான 16 மார்க்ஸ். ஸோ அதிகமாக கேட்குற ஒரு 16 மார்க்ஸில் இந்த டாப்பிக்கும் ஒன்று, மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபார் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சம் மூவ் பண்ணலாம். சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஏ போய் செக் பண்ணுவோம். ஏ லெஸ் தென்னாக இல்லை, ஏ வந்து லெஸ் தென்னாக இருக்கணும். ஸோ இது கிரேட்டர் தெனாக இருந்து இது லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ வந்துச்சுன்னா இதுவும் கிரேட்டர் தென் 0 வந்து இதுவும் கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா அது மினிமம். நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் நீங்கள் ரெண்டுமே கிரேட்டர் தென் சொல்கிறீங்க, அப்போ மேக்ஸிமம் தான். ஸோ திஸ் இஸ் எ கண்டிஷன். ஸோ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா மினிமம் தான். ஸோ இது கிரேட்டர் தென் வந்து ஏ வந்து லெஸ் தென் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம். ஸோ சேடல் பாயிண்ட்னா இது லெஸ் தென் 0, ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே கிரேட்டர் தென் தான் பார்த்தோமா. இதில் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது நெகட்டிவ் வேல்யூவில் வந்துச்சுன்னா லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா அது சேடல் பாயிண்ட். இஃப் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, இந்த வேல்யூ 0 வந்துச்சுன்னா தென் இட் இஸ் ஏ இன்கன்க்ளூசிவ். நம்ம அதை வச்சு எதுவும் பண்ண போகிறது, இட் இஸ் ஏ இன்கன்க்ளூசிவ். அண்ட் தென் ஸ்டேஷ்னரி வேல்யூ. ஸோ உங்களுக்கு இது ஒரு 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, ஸ்டேஷ்னரி வேல்யூஸ் ஃபைன் பண்ணுங்கன்னு. ஓகேவா? சம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். அந்த கண்டிஷனும் ஸ்டேஷ்னரி வேல்யூ இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ சம்மில் மூவ் பண்ணலாம். ஃபைன் தி எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா ஒன்றுமே இல்லை, மேக்ஸிமம் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைன் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம், ஃபைன் தி மேக்ஸிமா அண்ட் மினிமா அண்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ நம்ம ஷார்ட் ஃபார்மாக தோ எஃப் பை தோ எக்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதுறதுன்னா எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் எக்ஸுக்கு பண்ணும்போது 3x². ஸோ இது 0 ஆகிடும். அகைன் எக்ஸுக்கு பண்ணும்போது எக்ஸ் 1 ஆகிடுச்சுன்னா -3. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது இது 0, 3y², ஒய் வந்து 1 -12. ஸோ இது ரெண்டும் பண்ணியாச்சா. அகைன் வந்து என்ன பண்ணணும்னா எஃப்எக்ஸஸ், அதாவது ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள். எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். எக்ஸை வந்து எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இது தான் எக்ஸு. ஸோ இது அகைன் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். பவர் கீழே இறங்கிச்சு என்னவாகும், 6x. இது கான்ஸ்டன்ட் 0. அண்ட் தென் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ரிவர்ஸ்லேருந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண. ஸோ ரிவர்ஸில் என்ன இருக்குது, ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இது தானே ஒய். ஸோ இதை எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ் டேர்ம் இருக்கா, ஸோ இல்லை, அப்போது அது 0. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஒய்க்கு பண்ணும்போது 6y, இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் 0. ஸோ வந்து இதை வந்து நம்ம ஏபிசி, நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அது தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்ன்றது தான் ஏ வேல்யூ, ஒய்ன்றது தான் சி வேல்யூ, எக்ஸ்ஒய்ன்றது பி வேல்யூ. சேஞ்ச் பண்ணி எழுதாதீங்க. ஒய்யை வந்து நீ பின்னு போட்டால் சம்மே தப்பாடும். ஸோ ஒய் சி வேல்யூ தான், எக்ஸ்ஒய் மட்டும்தான் பி வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைன் தி ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஸோ நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சொன்னோன்னா இப்போ நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எஃப்எக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோமா, ஸோ அதை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். 3x² -3 ஈக்குவல் டு 0. ஸோ -3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x² வேல்யூ என்ன, +1. ஸோ ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் 1 வேல்யூ என்ன, +or-1. அட் தி சேம் அதே தான் ஒய்க்கும் பண்ண போகிறோம். fy ஈக்குவல் டு 0. ஸோ அதோட வேல்யூ 3y² -12. ஸோ -12 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2, 3 1s 3 4s, y² ஈக்குவல் டு 4. ஸோ ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகிடும். 4 என்ன வரும், √4 +or-2. ஸோ த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர், ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 4 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ +1, 2, 1, -2, -1, 2, -1, -2. ஸோ நான் இதை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு அகெயின் சொல்லி தரேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 எடுத்துப்போமா, 2 + 1, 2 - 1. நெக்ஸ்ட்டு +2 -2, நெக்ஸ்ட்டு +2 -2. இப்படி தான் இதை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைன் தி ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை வந்து 2 மார்க்ஸில் அதிகமாக கேட்குற ஒரு கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த ஏபிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். அந்த 4 ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை மேலே போட்டுக்கோங்க. அந்த ஏவோட வேல்யூ என்ன, 6x.
ஸோ ஏவோட வேல்யூ 6x, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ 6y. ஸோ அந்த வேல்யூஸை மூணுமே இங்கே போட்டாச்சு. லாஸ்ட்டில் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம இந்த கண்டிஷன் தானே ஃபைன் பண்ணி மினிமமாக மேக்ஸிமமாக ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸு ஒய் இங்கே என்ன இருக்குது 6x, எக்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. 6 1s are 6, 6 1s are 6. இங்கே என்ன இருக்குது -1 இருக்குது. 6 into -1 -6 -6. இது வரைக்கும் கிளியரா? பி வந்து எல்லாத்துக்குமே 0 தான். 6y ஸோ yன்றது 2 6 2s are 12, 6 into -2 -12, 6 2s are 12, 6 -2 -12. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? கண்டிஷன் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். 6 12s are 72. பி ஸ்கொயர்ன்றது 0 தானே, ஸோ அதை லீவ் இட் பண்ணிடுங்க. லீவ் 6 12s are 72, 6 minus into 12 minus 72. ஸோ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த டேர்ம் வந்துடுச்சா? நான் என்ன சொன்னேன், இந்த கண்டிஷனில் நெகட்டிவ் அதாவது லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா சேடல் பாயிண்ட். சஃபிஷியன்ட் கண்டிஷனில் சொன்னோமா? ஸோ இது சேடல் பாயிண்ட், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று மேக்ஸிமம், ஏதோ ஒரு மினிமம். ஸோ நான் இது வந்து கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க சொன்னேன்? 6 வந்து ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான் இருக்கணும்னு பார்க்க சொன்னேன். அப்போ கிரேட்டர் தான் இருந்தால் திஸ் இஸ் எ மினிமம் வேல்யூ. அண்ட் தென் இது கிரேட்டர் தான் இருந்து ஏவோட வேல்யூ லெஸ் தென் இருந்துச்சுன்னா தட் இஸ் எ மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ தெரிஞ்சுதாம்மா மினிமம் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, மேக்ஸிமம் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பாயிண்ட், அதாவது இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் ஃபைன் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே இருக்க சேடல் பாயிண்ட் வந்து கிவன் கொஷினில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தானே ஃபைன் பண்ண சொன்னாங்க. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன? அதாவது மேக்ஸிமம் -1, -2. ஸோ அதை கிவன் கொஷினில் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல வந்து -1 ஹோல் க்யூப், -2 ஹோல் க்யூப், -3 -1 -12, ஒய்யோட வேல்யூ -2 +20. ஸோ மேலே வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா நெகட்டிவ் வரும். -1 -8 minus into minus plus 3 1s are 3 minus into minus plus 12 2s are 24 plus 20. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவில் ஆட் பண்ணோன்னா -9 47 47ல் 9 மைனஸ் ஆகிடுச்சுன்னா 38. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ 38. ஸோ நம்மளுக்கு இதை தான் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்காக மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து மினிமம் வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது? 1, 2. அதை கிவன் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 2. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 16 மார்க்ஸ். எந்த ஒரு சம் கொடுத்தாலும் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது இதுலேயே. நான் உங்களுக்காக ஒரு சம்மாக வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.